புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. காக்கா உட்கார்ந்து பணம் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போன வாரம். இப்ப காக்கா உட்கார்ந்து பணம் மரமே விழுந்ததுன்னு சொல்றது இந்த வாரம். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் பாருங்க, இதை போன்ற ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. ஆனால் முதல் முறையாக இந்த சம்பவம் என்று சொல்வதை காட்டிலும் அதிசயம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த அதிசயம் யாரால் முதல் முறையாக தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் நடந்திருக்குன்னு சொன்னா அதுதானே பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். அதிசயம், அற்புதம், அபாரம், அடேங்கப்பா! தமிழ்நாடு இதுவரை கண்டிராத காட்சி. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஓட்டுப்பதிவு செய்கிற இடத்துல நம்ம பார்க்காத அதி அற்புதமான அதிசய காட்சி. கூட்டமாக குடும்பமாக திரண்டு வந்து கோலாகலமாக திருவிழாவை கொண்டாடுவதைப் போல மகிழ்ச்சியோடு கோவிலுக்கு போற மாதிரி, குடும்பத்தோட வெளியே போற மாதிரி, குதூகலத்தோடு ஓட்டு பூத்துக்கு முன்னாடி வந்து குடும்பத்தோட வாக்களிக்கிற முதல் முறையில் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த அதிசய காட்சி. அதுவும் சாதாரணமான அதிசய காட்சி கிடையாதுங்க. இளைஞர்கள் என்னமோ அரசியல்னா இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், அசகாய சூரர்கள் மட்டும்தான் தேவை, அப்படி இப்படின்னு பில்டப்லாம் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு சாமானிய மக்களுக்கு அரசியல் சொந்தம் என்கின்ற புதுவிதமான அரசியல் அறிவை ஊட்டியது யாருன்னா விஜய். விஜய் 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 விஜய். இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் இன்னார் அப்படின்ட்டு அந்த இன்னாரை கைகாட்டி வேற யாரோ சொன்னா பரவாயில்ல. ஆனா பாருங்க, இந்த பெருமைக்கெல்லாம் நான் தான் காரணம்ட்டு சம்பந்தப்பட்ட அந்த நபரே நம்மளே பெருமையை தட்டி கொண்டு இந்த ஓட்டு வாக்களித்தவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் ஒரு நீளமான வழக்கம் போல அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாடு அரசியல் வரலாறு இதுவரை பார்க்காத சம்பவம் நடந்திருக்கு. ஓட்டு பூத்துக்கு வரவங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து வாக்களிக்கிறது இதுதான் முதல் முறை என்பது போல வேமா சூசோ இல்லாம விஜய் பதிவு பண்றாரு. அப்போ இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் பதிவான கோடிக்கணக்கான வாக்குகள்லாம் யாருங்க பதிவு பண்ணது? பதிவு பண்ணல, பதிவு அவங்களே பண்ணிக்கிறாங்க. கள்ள ஓட்டு எல்லாமே. நமது நாடு சுதந்திரம் அடைந்து தமிழ்நாடு முதல் முறையாக ஃபேஸ் பண்ண அந்த எலெக்ஷன்ல இருந்து கடைசியாக நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் 2024 இருக்கட்டும், அது சட்டமன்ற தேர்தல் 2021 இருக்கட்டும், எல்லா தேர்தலையும் மக்கள் யாரும் வந்து வாக்கு போடவே இல்லைங்க. எல்லாமே பாருங்க, கோடிக்கணக்கான கள்ள ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான வாக்காளர்கள் எல்லாரையும் வீட்டுக்குள்ள வச்சு எலெக்ஷன் டைம்ல பூட்டிட்டு சினிமாவில் வருகின்ற வில்லன்லாம் பண்ற மாதிரி பாருங்க இருக்கிற ஒட்டுமொத்தமான அரசியல் கட்சி, முக்கியமா திமுக கட்சி, எல்லா வாக்காளர்களை எலெக்ஷன் வர டைம்ல வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு அவங்க ஓட்டெல்லாம் பாருங்க, இவங்களே எலெக்ஷன் பூத்துக்கு வந்து கள்ள ஓட்டா போட்டுதான் ஜெயிச்சுனுக்குறாங்க. சோ தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக, கடந்த 75 ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த வாக்காளர்கள் வீட்டு கதவை உடைத்து எலெக்ஷன் டைம்ல எல்லாரையும் வீட்டில இருந்து வெளியே வர வச்சு முதல் முறையாக தமிழ்நாடு மக்களை வாக்கு பூத்துல வந்து ஓட்டு போட வச்சது யாருன்னா அது விஜய் தான். நாங்க சும்மா கிண்டல் பண்ணி நக்கல் ஐயாண்டி தந்ததாக சொல்லலங்க. விஜய் அப்படிதான் பாருங்க வேமா சூசோ இல்லாம பதிவு பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்க்காத அதிசயம். 85% வாக்குகள்லாம் இது வரைக்கும் பதிவானதே கிடையாது. இதுதான் முதல் முறை. அதுக்கு காரணம் நான் தான், விஜய் ஆகிய நான் தான். நீங்க பாருங்க, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது நான் முதலமைச்சர் சீட்டை உட்காரும் போது எவ்வளவு பேர் வயிறு எரிய போதுன்ற ரேஞ்சில பில்டப் பண்ணி பதிவு பண்ணிக்காரு இல்லைங்களா. அதுல இளைஞர்களை குறிப்பிட்டு போட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் இதற்கு முன்பாக எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இளைஞர்கள் இருந்ததே கிடையாது. கட்சிக்கு வரும்போதே பாருங்க, ஒரு 70, 80, 90 வயசை கடந்தவங்க தான் வந்துருக்கிறாங்க. இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வந்ததும் கிடையாது. இளைஞர்களுக்கெல்லாம் அரசியல்னா என்னன்னே தெரியாது தமிழ்நாட்டில். ஆனால் இது எல்லாத்தையும் உடைத்து எரிந்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத இளைஞர்களுக்கு அரசியல் அறிவை ஊட்டியது யாருன்னா அது நான் தான் பதிவு பண்றாருங்க. அப்படி என்ன சார் விஜய் சார் இளைஞர்களுக்கு? அதுவும் பாருங்க, உங்களை ஃபாலோ பண்ற வண்டிக்கு பின்னாடியே ஓடி வராங்களே, ஓடி வந்து கை காலெல்லாம் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த இளைஞர்களுக்கு அப்படி என்ன சார் அரசியல் அறிவை ஊட்டுகின்ற அளவுக்கு நீங்க அரசியலை பேசி கிழிச்சிருக்கீங்கன்ட்டு ஒரு 4 அரசியல் பாயிண்ட் எடுத்து போட முடியுமா? கட்சி தொடங்கிய நாள் முதல் பேச தொடங்கி பிரச்சாரம் முடிகிற கடைசி நொடி வரைக்கும் விஜய் என்கின்ற இந்த நபர் வெறுப்பு அரசியல் என்று ஒன்றை விதைத்ததை தாண்டி வேற எந்த ஒரு நல்ல விதமான அரசியல் பேசியதே கிடையாது. கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல மண்டபத்தில் எழுதி கொடுத்தது அப்படியே மைக்கு முன்னாடி வாழ்ந்து எடுக்கிறது தான் பாருங்க தொடர்ந்து செஞ்சிருந்தாரு. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. உங்களுக்கு ஸ்டாலின் வேணுமா இல்ல இந்த விஜய் வேணுமான்னு எல்லா இடத்திலையும் கேட்கிற ஒரே ஒரு வெறுப்பு அரசியலை தான் விதைச்சிருக்காரு. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிறவங்க விஜய் வேணுமா? ஆனா பாருங்க, என்னமோ அம்பேத்கர், காமராஜர், கலைஞர் அவர்கள் ரேஞ்சில் அரசியல் பேசியதை போல மக்கள் கிட்ட, அதுவும் முக்கியமா இளைஞர்கள் கிட்ட நல்ல அறிவார்ந்த அரசியலை கொண்டு போய் சேர்த்தது மாதிரி
தமிழ்நாட்டுல முதல் முறையாக இளைஞர்கள் அரசியல் பேசுறதுக்கு காரணமே நான் தான் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்படி என்ன சார் இளைஞர்கள் உங்க அரசியல் அறிவார்ந்த அரசியல் பேச்சை கேட்டு அறிவை வளர்த்துனுக்குறாங்க? ஒரு சின்ன சாம்பிள் வேணா பாருங்களேன். மூஞ்ச பார்த்து கண்டிப்பா போடுவாங்கண்ணா. அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களே, செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேனா. இது வரைக்கும் யாருமே எல்லாம் பாருங்க, நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10,000 ரூபாய் தரேன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. விஜய் கூட 2500 ரூபாய் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு உதவிக்காக அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம் நான் ஏன் பணத்தை தரேன், ஏன் பணம் நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்ட்டாரு அவரு. அவர் தான் இதான் விஜய ஃபாலோ பண்ற அந்த இளைஞர்களுக்கு நான் அரசியல் அறிவை ஊட்டினு பெருமை பேசுறாரு இல்லைங்களா? இவர் ஊட்டிய அரசியல் அறிவு இந்த கூட்டத்துக்கு இவ்வளவுதான். ஏன் அப்படின்னா சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். விஜய்க்கே ஒண்ணுமே தெரியாது. இவர் அரசியல் அறிவை இளைஞர்களுக்கு ஊட்டினாராம். அதுவும் முதல் முறையாக அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி தொடங்கிய அந்த காலத்திலேயே இளைஞர்கள் அணின்னு ஒண்ணு இருந்தது இல்லைங்களா? ஏன்னா திமுகவோ அதிமுகவோ 2 பழம்பெரும் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே 70 வயதை கடந்தவர்கள், 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அவங்க இப்பதாங்க 50, 60, 70 வயதை கடந்தவங்க. இதற்கு முன்பாக கட்சி ஆரம்பிக்கும் போது உடன் இருக்கும் போது அவங்க எல்லாம் இளைஞர்கள். 50 வருடத்திற்கு முன்பாக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட இளைஞர் அணியில் வந்து சேர்ந்தவர்கள் இளைஞர்கள். அந்த கட்சியில ஆண்டாண்டு காலமாக இருக்கிறவங்க தான் பாருங்க வயசாகி இன்னைக்கு நிக்கிறாங்களே தவிர அந்த கட்சிக்கு வரும்போதே அவங்க 70, 80, 90 வயசுக்குள்ள வரலீங்களே. விஜய் கிடையாதுங்க. விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் இருக்கார் இல்லைங்களா? அவரு ஆஃப் ட்ரவுசர் போட்டுட்டு சுத்தி நிற்கிற அந்த வயசு, அவங்க அப்பாவோட வயசு இருக்கும் போதே தமிழ்நாட்டுல திமுக கட்சி இளைஞர் அணியை உருவாக்கியிருக்காங்க. சோ விஜய் புறக்கத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவே ட்ரவுசர் போட்டிருந்த காலத்துல திமுக கட்சி இளைஞர் அணியை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லும் போது அந்த இளைஞர் அணி உருவான சமயத்தில் வந்து சேர்ந்த இளைஞர்கள் எல்லாருமே இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களைத்தான் ஒரு தலைமுறை கடந்து இப்போ இருக்கிற தலைமுறை பார்த்து ஐயோ வயசானவங்க தான்ப்பா எல்லாருமே அந்த கட்சியில இருக்கிறாங்க, எங்களை பாருங்க விஜயை ஃபாலோ பண்ற நாங்கெல்லாம் we are youngsters. அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு தான் நான் புதுவிதமான அரசியல் அறிவை ஊட்டி தமிழ்நாட்டில் ஒரு புது அரசியல் ரெவல்யூஷனை உருவாக்கி இருக்கேன்னு சொன்ன அந்த இளைஞர்களோட அரசியல் அறிவே இவ்வளவுதான். மற்ற கட்சிகள்லாம் மக்கள் பணத்தை கவர்மெண்ட் பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. ஆனா விஜய் ஜெயிச்சா அப்படி சொல்லலையே. ஏன் பணம் நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்ட்டாரு அவரு. அவர் தான் கொஞ்சமாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பித்தவரியோ இது இருந்ததுன்னா யோசிப்பாங்க இல்லைங்களா? ஒருத்தருக்கு 2500 ரூபான்னு சொன்னா 1,31,00,000 பேருக்கு இப்ப இருக்கிற கணக்கு வச்சு அந்த 2500 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கே 39,000 கோடிக்கு மேல ஆகுமே. விஜய் கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்கான்ட்டு யோசிப்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பா யோசிப்பாங்க. ஆனா யோசிக்கணும்னா இது வேணும். இது இல்லாமல் இருக்கிற காரணத்துக்காகத்தானே விஜய் பின்னாடி போயிருக்கிறாங்க. அறிவார்ந்த அரசியலை நோக்கி போகின்ற இளைஞர்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா பாருங்க, அறிவுன்னு சொல்ற இடத்துல விஜய்க்கும் அறிவு சம்பந்தம் கிடையாது. ஸோ விஜயை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. விஜயை ஃபாலோ பண்ற கூட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் விஜய் பேச்சை கேட்டு ஃபாலோ பண்ணாத இளைஞர்கள், அறிவார்ந்த அரசியல் பாதையை நோக்கி போகிற அந்த இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க? அதோ இப்படிதான் இருப்பாங்க. இவங்க இன்னும் அந்த ஃபேன்ஸ் மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. எப்படி விஜய் அஜித்துக்கும் நடுவில் சண்டை நடக்கும்போது இவங்க ஃபேன்ஸ் வார் பண்றாங்களோ அதே மாதிரி தான் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் டிவிகே டிஎம்கே அந்த கட்சி இந்த கட்சி கொள்கை எதிரி ஃபாசிசம் பாயாசம்னு அப்படிதான் இருக்காங்க. ஐ ஸ்டில் ஹேவன்ட் சீன் எனி விஜய் ஃபேன்ஸ் தட் டிஃபெண்டிங் விஜய் பொலிட்டிக்கலி. அவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, நான் சப்போர்ட் பண்ற ஒரு ஆளு என்ன மாதிரியான தப்பு செஞ்சாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு கண்மூடித்தனமா இருக்கும். விஜய்க்கு பொண்டாட்டி பண்ணா நான் பொண்டாட்டியா இருப்பேன்னு பேசுற அளவுக்கு பிளைண்டா சப்போர்ட் பண்றாங்க. அவங்க ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறதும் அவங்க ஃபேன்ஸ் அவருக்கு விட்டு தரதுமே ஹீஸ் என்ஜாயிங், லிட்டரலி ஹீஸ் என்ஜாயிங். ஸோ அதை ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்காது. நம்ம ஸ்கூல் டேஸ்ல நம்ம விஜய் ரசிகர் மண்டபத்துல எல்லாம் இருக்கும்போது இல்ல அப்படி இருக்கும்போது ஒரு மூவி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கும் சூர்யா அவர்களோட மூவி வருதுன்னா அந்த குரூப்ல எல்லாம் என்ன வரும், அடுத்து அவர் எப்படிலாம் அபியூஸ் பண்ணலாம், எப்படி ட்ரோல் பண்ணலாம், எப்படி அவருக்கு ஆப்போசிட்டான ரைட்டப்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு வரும். அது அந்த ஸ்கிரிப்டே தான் லிட்டரலி அப்ளைஸ் டு ஹியர். இப்போ நம்ம பார்க்குற முக்காவாசி ஐடி விங்கில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய எல்லாமே ஒரு சொல்லி வச்ச மாதிரியே ஒரே இது வரும். அந்த ரசிகர் கூட்டத்தை அப்படியே தூக்கிட்டு இங்கே வைக்கிற போது அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, ஸோ இவங்களை இவருக்கு அப்போசிட்டா ஏதாவது வருதுன்னா அதுக்கு அவதூறு சொல்லணும், அதை போய் கமெண்ட்ஸ்ல போய் திட்டி வைக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா அதே மனநிலையில் தான் இப்பவும் இருக்கிறாங்க விஜயோட ரசிகர்கள். அன்றைக்கு அஜித்குமாரையும் மற்ற நடிகர்களையும் திட்டிருந்தாங்க விஜயோட படத்துக்காக. இன்றைக்கு பாருங்க, விஜய் அரசியலுக்கு வந்த உடனேயே விஜய் யாரை திட்ட சொல்றாரோ அதே மாதிரி சினிமாவை பாருங்க திட்டுறாம தான் ஒரு அரசியல் கட்சியை திட்டிருக்கிறாங்க. ஆனா பாருங்க, அம்பேத்கர் அவர்கள் ரேஞ்சில விஜயை பில்டப் பண்ணின்னு இளைஞர்களுக்கு அரசியல் அறிவை ஊட்டியிருக்காங்க. இவர் என்ன மாதிரி அரசியல் அறிவை ஊட்டி ஒரு கூட்டத்தை கல்ட்டு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காருன்ட்டு தமிழ்நாடே வெளியே பார்த்துன்னு.
அடிமைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா, சாரி, கொத்தடிமை. அந்த கொத்தடிமையை காட்டிலும் மிக மோசமான ஒரு அடிமை கூட்டத்தை விஜயோட பிரச்சார வாகனத்துக்கு பின்னாடியே ஓடி வரமா தான் பண்ணிக்காரு. ஏன் இப்ப கூட கடைசியாக போட்ட கூட்டத்தில் கூட பாருங்க, விஜயோட வண்டிக்கு முன்னாடி போய் விழுந்து விஜயோட பிரச்சார வாகனம் ஏறி காலே உடஞ்சி போச்சுங்களாம். அவர் ஆட்டோ ஓட்டாராம். தினமும் ஆட்டோ ஓட்டினாதான் பாருங்க என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்த முடியுங்க, என்னோட குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும். இப்போ மாச கணக்கில் இந்த கால் சரியாகிறதுக்கு மாச கணக்கில் ஆகுன்றாங்க. இந்த வீடியோவை பார்த்தா விஜயை ஹெல்ப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் இருந்து வீடியோலாம் போட்டிருந்தாரு. திருவள்ளூர் மாவட்டம் அலமாதி ரெடிஸில் இருக்கேன். நான் வந்து விஜயண்ணா ரசிகர். அவர் வந்து நம்ம ரெடிஸ் அலமாதி சைடு பிரச்சாரத்துக்காக கூட நான் அவர் பார்க்கலான்னு போனேன். அப்போ போகிறப்போ எல்லாருமே வந்து என்னை சேர்ந்து தள்ளி விட்டாங்க. அவரோட பிரச்சார வண்டி ஃப்ரண்ட் வீலில் மேலே கால் எறும்பு உடஞ்சிச்சு. அவர் பார்க்கலான்னு இறங்கினாரு, யாருமே அவரை பார்க்க விட்டுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு சொந்த ஒன்று இருக்குது. ஒரு சொந்த ஒன்று இருக்குது. நான் ஆட்டோ போகிறது, ஆட்டோ ஓட்ட எனக்கு டெல்லி போனாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணாங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வாரம் 2 மாதம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் என்ன உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதுக்காக விஜயோட வண்டிக்கு பின்னாடி ஓடி வரோம்னு தெரியாத ஒரு கொத்தடிமையை விட மோசமான ஒரு கல்ட்டு கூட்டத்தை தான் பாருங்க விஜய் வளர்த்து வச்சிருக்காரு. எதுக்காக ஓட்டு போடுறோம்னு தெரியாமலேயே, ஓட்டோட மதிப்பு என்னன்னு புரியாமலேயே பாருங்க விஜய் போட சொன்னாரு. இந்த விஜய் மாமாக்காக எப்படியாவது போட்டுருங்கம்மா, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி எல்லா பேரண்ட்ஸுங்களையும் ரொம்ப தொல்லை பண்ணுங்கன்னு மிட்டாய்க்கும் சாக்லேட்டுக்கும் ஐஸ்கிரீமுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிச்சி ஓட்டு கேளுங்கன்னு எதுக்காக ஓட்டு போடுறோன்னு தெரியாமே, ஓட்டோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்காமலேயே பாருங்க விஜய்க்கு ஓட்டு போடுற கூட்டத்தை தான் பாருங்க வளர்த்து வச்சிருக்காரு. ஆனா பாருங்க இவரு இளைஞர்களுக்கு யாருமே இது வரைக்கும் ஊட்டாத ஒரு விதமான அதிசய அரசியல் அறிவை ஊட்டி வளர்த்து வச்சிருக்காராம். இதுல வேற பாருங்க 85% வரலாறு காணாத, தமிழ்நாடு இது வரைக்கும் பார்க்காத வாக்குப்பதிவு அப்படின்றாரு. முதல்ல விஜய்க்கு இந்த வாக்குப்பதிவு கணக்கெல்லாம் தெரியுமா? 2026 இவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கு. எவ்வளவு வாக்குகள் இருக்கும்போது எஸ்ஐஆர் பண்ணி எவ்வளவு வாக்குகள் இருக்கும்போது பதிவாகி இருக்கு. 2021 எஸ்ஐஆர் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வாக்குகள் அளவு இருந்தது, அன்றைக்கு எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருந்தது, இன்றைக்கு அதை விட எவ்வளவு வாக்குகள் எக்ஸ்ட்ரா பதிவாகி இருக்குன்னு ஏதாவது மேக்ஸ் தெரியுமா? 6,41,00,000 வாக்குகள் இருந்த சமயத்துல பிஃபோர் எஸ்ஐஆர் 2021 அதுல இருந்து 73% வாக்குகள் பதிவாகி இருக்கு. எஸ்ஐஆர் செய்து 2026 நடைபெற்ற இந்த தேர்தலில் 5,73,00,000 வாக்காளர்கள் இருக்கிற இந்த அளவுல இருந்து 85% வாக்குகள் பதிவாகி இருக்கு. அப்படி பார்க்கும்போது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் எக்ஸ்ட்ரா வாக்குகள் பதிவாகி இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆனால் 2021 நடைபெற்ற தேர்தலில் 2016 காட்டிலும் 37 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருந்தது. இந்த வாக்குகள் பதிவாகும் சதவீதத்தை குறித்து நேற்றைய தினம் விரிவாக ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் இதற்கு முன்பாக அந்த காணொலியை பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம். பார்க்காத நண்பர்கள் தயவு செய்து பார்த்துருங்க. 2016 பதிவான வாக்குகளை காட்டிலும் 2021 கூடுதலான வாக்குகள் 37 லட்சம் கூடுதலான வாக்குகள் பதிவாகி இருக்கு. புரட்சி ஏற்படுத்தியிருக்கேன் நான் தான் முதல் முறையாக அரசியல் அறிவை ஊட்டியிருக்கேன்னு சொல்ற இந்த தேர்தலை 2026 37 லட்சத்தை விட 1 கோடி வாக்குகள் எக்ஸ்ட்ரா பதிவாயிரணும் இல்லைங்களா? அரசியல் அறிவை ஊட்டி ரெவல்யூஷனை ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்றது உண்மையாக இருக்கிற பட்சத்துல, ஆனா பாருங்க அதை விட குறைவான எண்ணிக்கையில் தான் வாக்குகள் அதிகமாகுது. கேட்டா என்ன சொல்லுவாங்க, 2021 4,62,00,000 வாக்குகள் பதிவாகிருக்கு, 2026 4,85,00,000 வாக்குகள் பதிவாகிருக்குன்னு சொல்லும்போது அந்த வாக்குகள் அதிகமாக தானே பதிவாகிருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு தேர்தலுக்கும் மக்கள் தொகையின் அடிப்படையில் புதிய வாக்காளர்கள் வந்து சேர்கின்ற கணக்கில் உயர்வது சாதாரண விஷயம். உதாரணத்துக்கு 2021 ஒருத்தருக்கு 17 வயசு இருக்கு, அவரால் ஓட்டு போட முடியாது. 2026 அவருக்கு 22 வயசு ஆகும், அவர் ஓட்டு போடுற வயசுக்குள்ள வந்துருவாரு. வாக்காளர் பட்டியலில் அவரும் சேர்ந்துருவாரு. அதை போல அந்த சமயத்துல ஓட்டு போட முடியாத வயதுல இருக்கிற எல்லாரும் பாருங்க 5 வருஷம் கழிச்சு ஓட்டு போடுற வயசுக்கு வரும்போது வாக்காளர் பட்டியலில் கூடுதலாக வந்து சேரும் புதிய வாக்காளர்கள் ஓட்டு போடதான் செய்வாங்க. என்னமோ நம்ம நாடு சுதந்திரம் அடைந்து தமிழ்நாட்டில் முதல் முறையாக 2026 தான் தேர்தல் என்கின்ற ஒரு விஷயத்தை மக்கள் பார்ப்பதை போல, அந்த அறிவை விஜய் தான் ஊட்டியதை போல எப்படிங்க இவ்வளவு பெருமை பேசுகிறாரு தனக்கு தானே? உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சதவீதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு இடத்திலையும் வாக்கு சதவீதம் பதிவாகி இருப்பது அதிகமாகி இருக்கே தவிர, ஆனால் வாக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது போன தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் நிறைய இடங்களில் குறைவான வாக்குகள் பதிவாகி இருக்கு. சென்னை மாவட்டத்திலே எடுத்துக்கலாமே, அங்கேயே பாருங்க 1 லட்சம் கிட்ட கம்மியாக தான் வாக்குகள் பதிவாகி இருக்கு. 2016 தேர்தலில் பதிவான வாக்குகளை காட்டிலும் 2021 பதிவான வாக்குகளை காட்டிலும் 2026 சென்னை மாவட்டத்தில் பதிவான வாக்குகளின் அளவு என்பது 1 லட்சம் கம்மி தான்.
அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இதற்கு முன்பாக அரசியல் களத்தில் ஓட்டு பதிவில் மேஜரா களமாடி கொண்டிருந்தது கள்ள ஓட்டு. இப்போ அப்படி கிடையாது. தளபதி விஜய் உள்ள வந்துட்டார் இல்லைங்களா, எல்லாமே ஆர்கானிக் என்ட்ரிஸ். இந்த கள்ள ஓட்டு போட்டாங்க, இது வரைக்கும் கள்ள ஓட்டு தான் போட்டிருந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா. இப்போ கள்ள ஓட்டுன்னா எஸ்ஐஆர் செய்வதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,41,00,000 பேர் இருக்காங்கன்னு சொல்லும்போது, ஆனா பாருங்க 2021 பதிவான வாக்குகளே 4,62,00,000 தானே. கள்ள ஓட்டுகள் போடணும்னு சொன்னா இந்த 6,41,00,000 இருந்து ஒரு 1 கோடி கள்ள ஓட்டு எடுத்து போட்டிருப்பாங்களே. ஆமாப்பா, 6,41,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க இல்லைங்களா. அப்போ 5,62,00,000 வாக்காளர்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு நினைச்சுன்னு இருப்பாங்க. கள்ள ஓட்டு போகணும்னு நினைச்சுன்னா போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஆனா அப்படி இல்லைங்களே. எஸ்ஐஆர் செய்து நீக்கப்பட்ட இரட்டை வாக்காளர்கள், இறந்தவர்கள், முகவரி மாறி போனவங்க எல்லாரையும் நீக்கியது போக மிச்சம் மீதி இருக்கிற அந்த 5,73,00,000 வாக்காளர்கள் கூட வந்து 2026 முழு வாக்குகள் பதிவு பண்ணலையே. 2021 ஆண்டில் எப்படி 1 கோடி வாக்குகளை பதிவு பண்ணாம விட்டாங்களோ அதே மாதிரி தான் பாருங்க, எஸ்ஐஆர் செய்த பிறகும் கூட 2026 ஆண்டிலும் 1 கோடி வாக்காளர்கள் கிட்ட வாக்குகளை பதிவு பண்ணவே இல்லை. இந்த 1 கோடி கிட்டன்னு சொல்றது ஒரு 85-88 லட்சம் கிட்ட ரவுண்டா சொல்றோம். 1 கோடி பேர் வாக்குகளை பதிவு பண்ணவே இல்லை. ஏன் பதிவு பண்ணலங்க? புதுசா ரெவல்யூஷனை உருவாக்கி அரசியல்ல ஒரு புதுவிதமான அதிசய புரட்சியை உருவாக்கி இருக்கிற விஜய் அந்த 1 கோடி பேர் எங்க போயிட்டாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. தப்பு கிடையாதுங்களே. இந்த இளைஞர்களுக்கு நான் தான் அரசியல் அறிவை புதுசா ஊட்டியிருக்கேன். தமிழ்நாட்டில் இது ஒரு புதுவிதமான அரசியல்னு பில்டப் பண்ணிருக்கிற விஜயும் சரி, விஜயை ஃபாலோ பண்ண இந்த ஜாம்பிஸ் கூட்டமும் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாத்துருங்க. தப்பு கிடையாது. கருணாநிதி எப்பேற்பட்டவரு, அண்ணா அறிஞர் அண்ணா எப்படிப்பட்டவரு, இவர் எப்படி. நான் என்னுடைய வயசு 85 ஆகுதுடா. இந்த 85ல எவன் சும்மா பொம்பளை இருக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாம கொடுத்துவேன். அந்த ஆளு முக ஸ்டாலின் தான், எங்க அண்ணன் மகன்டா. அந்த மகன்டாவே. ஆனா நல்ல மனுஷன்டா, நல்ல பையன். அந்த ஆளு ஒரு காலத்துல என்ன இது இருக்குல்ல, என்ன மாணவன் ஒரு நாடகம் எழுதுனேன். உனக்கு தெரியாது, நீ சின்ன பிறக்கவே இல்லை. அப்ப எனக்கு அது அந்த நாடகம் ரொம்ப உயிரா பார்ப்பேன். அதுல இருந்து அந்த பையன் மேல எனக்கு ஒரு பிரியம். ஆமா, உண்மைதான் இருக்கேன். இப்ப இல்லடா, என்ன துணியெல்லாம் நேரமே போகாது இல்லடா. அப்ப அந்த நாடகத்தை பார்க்காம என்ன நாடகம் வானவில் கேட்டுப்பார். ஆமா சாமி போடல ஜோன் சென்று அப்படி பண்ணணும். நானு நல்ல பையன், ஒழுக்கம் உள்ள பையன். என்ன அவன் மகனை நடிக்க விட்டது தப்பு. நடிக்கலையா? நடிச்சேன், எல்லா வட்டத்தையும் நடிச்சேன். எனக்கு பிடிக்கல. அப்படியே ஒன்னும் இல்லையா, அப்புறம் வேற ஒண்ணும் கிடையாது. நல்ல உங்க குடும்பம் அடுத்தது யார் வருவா? அடுத்தது யார் ஜெயிப்பா தமிழ்நாட்டுக்கு? மாற்றமே இல்ல. ஆமா, நீ வந்து அவர் நல்லது பண்ணுவாரா? நல்லதா செஞ்சிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும். இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கும் வீடியோ. 85 வயதை கடந்த இந்த அம்மா பாட்டிமா இருக்காங்க இல்லைங்களா. இப்பதான் அவங்களுக்கு 85 வயது. ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் காலத்துல அப்பவே நான் அரசியல் இருக்கேன், அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்திருக்கேன்னு சொல்லும் போது அவங்க இப்ப இருக்கிற தலைமுறை சொல்றாங்க இல்லைங்களா, நாங்க இளைஞர்கள் இளைஞன்னு சொல்லி. அப்ப பாருங்க, அறிஞர் அண்ணா அவர்கள் காலத்தில் அவர் பேச்சை கேட்க போன சமயத்தில் அந்த பாட்டிமா இளைஞி. இன்றைக்கு விஞ்ஞானமும் இன்டர்நெட்டும் சோசியல் மீடியாவும் அதிகப்படியாக பெரிய அளவில் வளர்ந்து விட்ட காரணத்திற்காக இளைஞர்கள் தான் வந்து ஓட்டு போட்டுட்டு நான் முதல் முறை வாக்காளர், நான் வாக்க பதிவு பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு விஜய் போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து சோசியல் மீடியாவில் வளர்ந்து விட்ட காரணத்திற்காக பதிவு பண்ணி பெருமையா சுத்துறது இவங்களுக்கு புதுசா தெரியுது. ஆனால் சோசியல் மீடியா வளராத, இன்டர்நெட் இல்லாத அந்த காலத்திலேயே கட்சிகளுக்கு இளைஞர்கள் படைப்படையாக திரண்டார்கள். மொழிப்போர் தியாகிகள்னு சொல்றவங்க எல்லாம் யாருங்க? 90-95 வயதை கடந்தவங்க தான் மொழிப்போர்ல ஈடுபட்டாங்களா? மொழிப்போரில் கலந்து கொண்டவங்க எல்லாமே அன்றைய தலைமுறையில் இளைஞிகள். அன்றைக்கு இருந்த இளைய தலைமுறையினர் அரசியலுக்கு வந்து, கட்சிக்கு வந்து போராட்டம் செய்த விஷயத்தெல்லாம் பாருங்க, பெரிய அளவுல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பத்திரிகையை தாண்டி இப்ப இருக்கிற சோசியல் மீடியாலாம் கிடையாது. அன்றைக்கு இருந்த இளைய தலைமுறை செய்த அரசியலை குறித்து நம்ம படிக்கணும்னு சொன்னா வரலாற்று ஏடுகளை புரட்ட வேண்டும். வரலாறுன்னு சொன்னா விஜய்க்கு என்னன்னு தெரியுமா? தப்பித்தவரை கூட பாருங்க வரலாற்றை படிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. தலை தெரிச்சு ஓடுவாரு. அவர் பார்க்கறதெல்லாம் ரீல்ஸ் தான். ஸோ ரீல்ஸை பார்த்தே பழக்கப்பட்டு வளர்ந்த விஜய்க்கும் சரி, விஜயை ஃபாலோ பண்ற கூட்டத்துக்கும் வரலாறுனா என்னன்னு தெரியாது. விஜய் பாருங்க, முதல் முறையாக இன்றைக்கு தான் பனையூர் பங்களாவோட ஜன்னலை திறந்து எட்டி பார்க்கறாரு. இதற்கு முன்பாக வரை ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி ஏசி ரூம்லயே வாழ்ந்தவர். அவருக்கு எப்படி தெரியும் வரலாற்று அரசியல்? இளைய தலைமுறையினர் அரசியலில் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு அறிவார்ந்த அரசியல் பாதையை நோக்கி போனது. மறுபடியும் சொல்றோம், விஜய்க்கு தெரிந்த அரசியல்லாம் வெறுப்பு அரசியல்.
திமுகவை திட்டும் அரசியல், அதை தாண்டி அறிவார்ந்த அரசியல் என்றால் என்னவென்றே துளி கூட தெரியாத விஜய்க்கு எப்படிங்க வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்க்க தெரியும்? வெறுப்பு அரசியல், கூட்டத்தை சேர்க்கிற அரசியல். யாரு எந்த கட்சிக்கு அதிகமா கூட்டம் கூடுதுன்னு பார்த்துடலாமா? நான் பாருங்க எந்தெந்த தொகுதியில இருந்தோ கூட்டத்தை ஒரே இடத்துல கொண்டு வந்து கூட்டி என்னோட ஆர்ம்ஸ் பவரை பலத்தை காட்டுறேன்னு விஜய்க்கு தெரிஞ்சதெல்லாம் பாருங்க. 2 வீலர்ல வண்டிக்கு பின்னாடி கூட்டமா படைய திரட்டுறது. அந்த கட்சி கூட்டத்தை விட இந்த கட்சி தான் அதிகமான கூட்டம் வரும். நீங்க வேணா பாருங்க, தளபதி கூட்டத்துல மிதந்துன்னு வருவார்னு காலேஜா போயிட்டு கேன்வஸ் பண்ணி கொத்தா கூட்டிட்டு வர செட்டப் கூட்டத்துக்கு தான் கூட்டத்தை தெரியும். அதை விட அதிகமா வரும். அதை விட எல்லாமே அதிகமா எப்படி வரவேற்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு தனி டீம் இருக்குது. மக்கள் கூட்டத்துல மிதந்து தான் வருவாரு, பஸ்ல வர மாட்டாங்க. மக்கள் கூட்டத்துல மிதந்து தான் வருவாரு. அந்த அளவுக்கு எல்லாம் கிரௌட் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த கண்டு விழால எப்படி இருந்துச்சு கிரௌட், அதோட அதிகமா தான் இங்க இருக்கும். வெறுப்பு அரசியல், கூட்டத்தை சேர்க்கிற அரசியல். மூன்றாவதாக விஜய்க்கு தெரிஞ்ச அரசியல் அழுவது அரசியல். ஐயோ, திமுக கட்சி இப்படி பண்றாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, என்ன கொடுமை பண்றாங்களே, எனக்கு வலியை ஏற்படுத்துறாங்களே, இவ்வளவு வலிகளை தாங்கி கொண்டு உங்களுக்காக வந்திருக்கேன்ட்டு அழுவுற அரசியல். இப்ப கூட பாருங்க, ஒரு 88-90 லட்சம், 1 கோடின்னு மறுபடியும் சொல்றோம் வச்சுக்கலாமே, இந்த 1 கோடி பேர் வாக்களிக்காமல் போனதுக்கு காரணம் யாருங்க? திமுக தான். திமுக பஸ் விடல. ஏங்க அவங்க கிட்ட அதிகாரம் கிடையாதுங்களா? இப்போ இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்ட அதிகாரம் இருக்கு. என்னதான் ஐஏஎஸ் அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு நியமிக்கப்பட்டவர்கள். திமுக கட்சி பேச்சு கேட்டுக்கின்னு அந்த 3 ஐஏஎஸ் அதிகாரிகளும் பாருங்க கோட்டை விட்டாங்க. பஸ்ஸை சரியா விடல. கூட்டமா குடும்பமா லட்சக்கணக்கானவர்கள் பஸ்ஸுக்காக காத்திருந்தாங்க. ஓட்டு போட முடியல. அவங்கெல்லாம் டிவிகே கட்சி வாக்களிப்பதாக இருக்கவங்க. தப்பு கிடையாது, அழுங்க திமுகன்ட்டு. ஆனா பாருங்க, அழத்துக்கு முன்னாடி கொஞ்சமாவது மூளையை திங்க் பண்ணி அழுவுங்க. ஓட்டு போடுறதுக்கு பஸ் அனுப்பலங்க, அதனால லட்சக்கணக்கான ஓட்டுகள் போட முடியாம போயிடுச்சு, பஸ் இல்லாம போயிடுச்சு, டிராபிக் ஜாம் பண்ணிட்டாங்க, அதனால ஓட்டு போட முடியாம டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ 2021ஆம் ஆண்டிலும் 1 கோடி வாக்குகளை பதிவு பண்ணாம போயிட்டாங்க. இப்போ அந்த சமயத்துல டிவிகே கட்சி இல்லைங்களேங்க. அந்த வாக்குகள்லாம் யாருக்கு போகும்ட்டு யாருக்கு தெரியும்? ஏன்னா இன்றைக்கு லட்சக்கணக்கான வாக்காளர்கள் விட்டு போனதுக்கு காரணம் பஸ் போய் சேர முடியல அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? சரி, அந்த பஸ் சரியா விடாம அந்த லட்சக்கணக்கான வாக்காளர்கள் எல்லாரையும் முடக்கி வச்சுட்டாங்க இல்லைங்களா? இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான். இப்போ ஓட்டு போட போறவங்க, ஊருக்கு போறவங்க எல்லாருமே டிவிக்கு தான் ஓட்டு போட போறோம்னு சொல்லி நெத்தில பச்சை குத்தின்னு போறாங்களா? இல்ல பஸ் கிடைக்காம நின்னுகிற லட்சக்கணக்கான பேர்கள் எல்லாருமே விஜய்க்கு வாக்களிப்பதாக இருப்பவர்கள் என்று மை போட்டு மந்திரவாதி வச்சு கண்டுபிடிச்சிங்களா? நான் கடமா இருந்தாலும் ஒரு நியாயதர்மம் வேணும் இல்லையான்னு வடிவேலு கேட்கற மாதிரி இப்போ சதி பண்றதாக இருந்தாலும் அந்த சதியில எல்லா கட்சியும் சேர்த்துன்னு சிக்குவாங்க. லட்சக்கணக்கான வாக்காளர்களை வாக்கு பதிவு பண்ண விடாம, பஸ் விடாம பாருங்க சதி பண்ணி முடக்கி வச்சுறாங்கன்னு சொன்னா அது அந்த கட்சியும் சேர்த்துன்னு பாதிக்கும். ஏன்னா ஓட்டு போட போறவங்க எல்லாருமே டிவிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறாங்கன்னு நிரந்தரம் இல்லை இல்லைங்களா? நிச்சயம் இல்லை இல்லைங்களா? எல்லா கட்சியும் சேர்த்துன பாதிக்கும். இந்த அடிப்படை சிந்தனை கூட இல்லாம ஆடத் தெரியாதவனுக்கு கூடம் பத்தாதுன்ற கதையா மே 4ஆம் தேதி வருகின்ற ரிசல்ட்டை இப்பவே பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக மேல பழிய போட்டு ஐயோ கள்ள ஓட்டு போட்டாங்க, பஸ் விடல, ட்ரெயின் விடல. ட்ரெயின் மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கட்டும், அதுக்கு காரணம் திமுக. பஸ் இல்லைனாலும் திமுக, ட்ரெயின் இல்லைனாலும் திமுக, டிராபிக் ஜாம் ஆனாலும் திமுக, எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்னு இப்பவே பாருங்க மே 4ஆம் தேதி வருகின்ற ரிசல்ட்டை குறித்து அழறதுக்கு ஒத்திகை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கிரிப்ட் எழுதி பஸ்ஸை வந்து முடக்கிட்டாங்க. பஸ் வரதே வந்து 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சு. குடும்பமா கொத்தா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாக்டவுன் கொரோனா டைம்ல லாக்டவுன் டைம் போட்ட உடனே பஸ்ஸுக்காக வந்து நின்றுட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு இரவு முழுவதும் நின்றுட்டே இருக்காங்க. சோ இதை வந்து நான் கடுமையா கண்டிக்கிறோம். நீங்களே பார்த்திருப்பீங்க எத்தனை லட்சம் பேர் வந்து கோயம்புத்தூர்லயும் சரி, சென்னையிலும் சரி, எல்லா நகரங்களும் சொல்லி வச்ச மாதிரியே எல்லா தலைமை மாவட்டங்களையும் மதுரையில இருந்து எல்லா இடத்துலயும், மதுரையில இருந்து தூத்துக்குடி போக முடியல, கோயம்புத்தூர்ல இருந்து பக்கத்துல ஈரோடு போக முடியல, சொல்லி வச்ச மாதிரி எல்லா இடத்துலயுமே டிரான்ஸ்போர்ட் வந்து முடங்கி இருக்கு நேற்று நைட்ல இருந்து. இதுக்கு இந்த 3 அதிகாரிகளும் காரணம். சென்னையை பார்த்துட்டு இருக்கிற இந்த ஐஏஎஸ் அதிகாரியும் ஒட்டுமொத்த பிரின்சிபல் செக்ரட்டரியும் இதுக்கு காரணம். இதுக்கு பழைய காபந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் மு க ஸ்டாலினுடைய உத்தரவுல இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து முடக்கி வச்சிருக்காங்க. ஒருவேளை விஜய் காணும் இந்த கனவுல டன்னு கணக்குல மண்ணள்ளி விடுற மாதிரியோ அல்லது விஜய் தலையில ஒரு பெரிய பேரிடி இறங்குவதை போன்ற முடிவு அப்படிதான் உண்மையிலேயே மே 4ஆம் தேதி வரப்போகுது. இருந்தாலும் பாருங்க, அதே போல வரப்போற முடிவுக்கு பிறகு நம்ம யார் மேல, திமுக மேல தான் பழியை தூக்கி போட போறாரு. அந்த பழியை தூக்கி போடுவதற்குண்டான ஸ்கிரிப்டை இப்பவே பாருங்க 13 பேர் கொண்ட குழுவை வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாராவே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க என்ன நினைக்கிறோம்னா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த காணொலிக்கு இன்னும் எண்டு ஊருக்குள்ள இன்னும் ஒரு பயங்கரமான விஷயம் போயிருக்குது. அந்த பயங்கரமான விஷயத்தை குறித்து இந்த காணொலியில் சொல்ற பட்சத்தில் இந்த காணொலி நீளமாயிடும். அதனால பாருங்க, இந்த காணொலியின் தொடர்ச்சியாக நாளைய தினம் வெளியிடும் அந்த பயங்கரமான விஷயத்தை குறித்து அந்த காணொலியில் பார்ப்போம். நீங்க இந்த காணொலிக்குள்ள வந்த ஒட்டுமொத்தமான எல்லா அற்புதமான அதிசய அரசியல் அறிவை ஊட்டிய இந்த விஜயை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல தவறாம பதிவு. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.